கொசுவை நசுக்கினால் அதை நமக்கு ரூபம் கூட பார்க்க முடியாது ஆகின்றது. ஆனால் யானை சொல்லி மிகவும் கடினமானது. தனக்குள் இருக்கும் விஷத்தின் அந்த முகத்தில் ஊசி போன்று குத்திய பின் அதன் தசைகள் நகர்ந்து செல்லுகின்றது. தன் கூர்மையான இதைகளை உள் செலுத்துகின்றது. அதற்குள் இருந்து இரத்தத்தை அது குடிக்கின்றது. யானையின் தொழியோ வலுவானது. ஆனால் கொசுவின் முகப்பு விஷத்தின் வலிமை கொண்டது. இதை தாக்கப்படும் போது தசைகள் நகர்ந்து உடலுக்குள் இருக்கும் இரத்தத்தை உறிஞ்சுகின்றது. ஆனால் யானையோ அதன் ஊதினாலே இது நசுங்கிவிடும். தன் உடல் தும்பிக்கையால் அழுத்தமாக இது ஊதினால் இது அத்துடன் அப்படியே நசுங்கிவிடும். இருப்பினும் இந்த விஷத்தின் தன்மை கொண்டு அது தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றது. இதை போன்று விஷ அணுக்களின் தன்மைகளை இப்படி தனக்குள் பெற்றாலும் அன்று இந்த விஷம் ஒடுக்கி என்ற நிலைகளை தெளிவாக காட்டினார் நமது குருநாதர். தான் நம் காட்டுக்குள் அழைத்து சென்றால் கொசுக்கள் கடிக்கப்படும் போது இந்த கொசுக்களிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக ஒரு பச்சளையை என் மேல் பூசினார். எனக்கு தெரியாது. அது பூசிய பின் இந்த மனத்தை கண்டால் அந்த கொசுக்கள் மயங்கி விடுகின்றன அல்லது மடிந்து விடுகின்றது. இதனுடைய வேகத்தொழிப்பில் மோதிவிட்டால் அது மடிந்து விடுகின்றது அல்லது மயங்கி விடுகின்றது. இந்த மனத்தை கண்டால் அஞ்சு ஓடுகின்றது. இந்த 3 நிலைகள் அது நகர்ந்து செல்லுகின்றது. ஆனால் இதை போன்று காட்டு விஷப்பூச்சிகள் எத்தனையோ வகை உண்டு. மேலே ஊர்ந்து சொன்னால் சூடு போட்டது போன்றெல்லாம் ஆகும். இதை போன்று சில விஷம் ஒடுக்கி என்ற பச்சளைகளை அவ்வப்போது பூசி இந்த உணவின் தன்மை கொண்டு மீட்டும் நிலையை அன்று எப்படி அகசியுடைய தாய் தந்தைகள் பெற்றார் என்ற நிலையை இங்கே உணர்த்துகின்றார். ஆனாலும் இப்ப இந்த விஷம் ஒடுக்கி உனக்கு பூசுகின்றேன். இந்த உணவில் நுகரப்படும் போது மனிதனாக விளைந்த இந்த அணுக்கள் இந்த விஷத்தின் தன்மை பெருக்கிவிட்டால் விஷத்தின் தன்மை அதிகமாகி உனக்கும் நோயாக இது மடியை செய்யுமே தவிர உன்னை காக்காது. ஆனால் இந்த உடலை காக்க இது உதவும். ஆனால் இதே சமயம் உன் மனைவியும் நீயும் இதே போல பூசிக்கொண்டு அதை கருவி உருவாக்கிவிட்டால் இந்த உணர்வின் தன்மை நுகரப்படும் போது அணுக்களில் சிறுக சிறுக இணைந்து ஆக விஷத்தை ஒடுக்கும் அணுவாக வளர்ச்சி பெறுகின்றது. ஆக நீ பூசினால் இனி சிறிது காலத்தில் இதை நீ பழக்கமாக கொண்டு வரப்படும் போது நீ இந்த உடல் அணுக்கள் விஷத்தன்மை கொண்டதாக மாறி இந்த உடலை நல்ல அணுக்களை கொண்டிடும் நிலைகள் வந்துவிடும். ஆக துடிப்பின் இயக்கத்தை மாற்றிவிடும் என்று இது தெளிவாக்குகின்றார். இதே போல பல பச்சளைகளை அது நுகர்ந்து பார்க்கப்படும் போதும் சில எதிர்மறையான நிலைகளை நுகரச் செய்யும்படி செய்கின்றான். அப்போது நமக்கே மயக்கம் வருகின்றது. ஆக இந்த உணவின் தன்னை மனங்களை நுகரப்படும் போது சில பூச்சிகளும் அது மயங்கி விழுந்து விடுகின்றது. இதையெல்லாம் அனுபவ ரீதியாக காட்டுகின்றார். அதே சமயம் கீரியும் பாம்பும் ஒன்றுடன் ஒன்று போர் செய்கின்றது. அப்போது அதன் அருகிலே அழைத்து செல்லுகின்றார். பாம்பு சீறி தாக்குகின்றது. தாக்குவதிலிருந்து தப்பிக்கின்றது கீரி. இப்படி அது தாக்குவதிலிருந்து தப்பினாலும் ஆனால் விடுவனா என்று இதை சீறி தாக்குகின்றது. இதன் உணவுக்காக பாம்பு விஷம் பாஞ்சு விட்டால் இது மயங்கி விழுந்துவிடும். இது உணவாக விழுங்கிவிடும். ஆனால் கீரியோ இதனை விஷத்தை கழித்து இதனுடைய தசைகளை உணவாக உட்கொள்ளும் நிலை பெற்றது. ஆக அதை கொண்டு விழுங்க எண்ணுகின்றது. இதை அதை கொண்டு விழுங்க எண்ணுகின்றது. இதற்கு போர் முறைகளில் அது எவ்வாறு அது இயங்குகிறது என்ற நிலையை தெளிவாக உணர்த்துகின்றார். ஆனாலும் அதனை கொத்துதலுக்கு இதை தப்பி விடுகின்றது. ஆனாலும் இதை போல ஒரு தடம் தவறி இந்த கீரியிலே இது தாக்கப்படும்போது விஷங்கள் அது உடலிலே பரவுகின்றது. ஆனால் அதே சமயம் இதே கீரி அதனை துணுக்கு துணுக்காக அது உணவாக உட்கொண்டாலும் இந்த விஷம் அதை ஒன்றும் பாதிப்பதில்லை. ஆக நாம் விஷத்தை நல்ல பாம்பின் விஷத்தை நாம் உணவாக உட்கொள்ளலாம், ஆனால் பாதிக்காது. குடல்களில் புண் இருந்தால் அதன் வழி ஊடுருவி மற்ற நரம்பு மண்டலங்களில் பாய்ந்துவிடும் என்பதை அங்கே உணர்த்துகின்றார். இதை போன்று விஷயத்தின் சில அளவுகோல் சில நிலைகளில் எவ்வாறு செயல்படுகிறது என்ற நிலையும் தெளிவாக்குகின்றார். இதை போன்று இந்த கீரி தனது நிலைகளில் இது கொத்திய பின் அது 2வது கொத்திய பின் மயக்க நிலை அறிகின்றது. தன் மனத்தால் நுகர்கின்றது 4 பக்கம் 4 திசைகளிலும் தன் எண்ணங்களை பாய்ச்சுகின்றது. எத்திசையிலிருந்து மயக்க நிலை மாறுகின்றதோ அந்த மயக்கத்தின் நிலையை கொண்டு ஓடுகின்றது வெகு துரிதமாக. அதை நுகர்ந்தறிந்தே தான் வலுப்பெறுகின்றது. அது வலுவரப்படும் போது அந்த செடியின் மேல் விழுந்து பிறழுகின்றது. பின் அந்த விஷயத்தின் தன்மை நீங்கி விடுகின்றது.
அந்த நீங்கி பின் இதை நான் அந்த செடியை பார்ப்பதற்காக செல்லுகின்றேன். செல்வதற்கு முன் அதை நகர்ந்து இங்கே வந்துவிட்டது. இருந்தாலும் அந்த செடியையும் பார்த்து விட்டேன். ஆனால் அது பிறண்ட நிலைகளையும் அது கழித்து கொதறிய நிலைகளையும் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அதை பார்த்து விட்டேன். அதையும் 2 சாம்பிளுக்கு எடுத்துவிட்டு வந்தேன். ஆனால் அதே சமயம் இங்கே வரப்படும் மீண்டும் இந்த பாம்பை தாக்குகின்றது. ஆனால் அதை எங்கே பொந்துக்குள் சென்றாலும் அது பொந்துக்குள் போய் வங்குக்குள் போய் சென்று தலையை முன்னுக்கு கொண்டு வருகின்றது. இருந்தாலும் இதனை உணர்கள் அதை சீறி தாக்காத நிலைகள் ஓடி வாயை கண்ணி இழுத்துட்டு வருது. வாயை திறக்க முடியாதபடி அப்படியே கழித்து வெளியே இழுத்துட்டு வந்த பின் 2 குடல் உருட்டி அதுவே கடித்து உணவாக உட்கொள்ளுங்கள். ஆனால் நஞ்சு ஒன்றும் செய்யவில்லை. இதை போன்று சில உயிரினங்களாக வளரப்படும் போது இதை போன்றெல்லாம் நாம் வளர்ந்தவர்கள் தான் என்ற உண்மையை காட்டுகின்றார். ஆக இதை போல இரவிலே கொசுத்தன்மை வரப்படும் போது கொசுக்களுக்காக என்னை இத்தகைய முலாம்களை பூசும்படி செய்கின்றார். ஆனால் கொசு நம்மிடம் வருவதில்லை. சில கொசுக்கள் மேலே தாக்கினாலும் அது மயங்கி விழுந்து விடுகின்றது. இதை போன்ற சில நிலைகளை காட்டுகின்றார். இந்த மனத்தை கண்டாலே சில எரிப்பூச்சிகள் அருகிலே வருவதில்லை. ஆனாலும் இதை சொன்னார், நீ இதனை பூசுகின்றாய், நீ சுவாசிக்கின்றாய். இந்த உணர்வு உடலுக்குள் செல்லப்படும் போது உன் உடல் உள்ள இந்த மனிதனை வளர்த்த இந்த உணர்வு விஷத்தன்மை அது சொகிரிவிட்டால் விஷத்தின் அணுக்களாக மாறி இந்த நல்ல அணுக்கள் அனைத்தும் இதை போன்ற உணர்வை உணவாக உட்கொள்ள தொடங்கிவிட்டால் இந்த மனித உடல் மடிந்துவிடும், இந்த அணுக்கள் வெளியேறிவிடும். ஆனால் இதனையும் துணை கொண்டு இந்த உயிரான்மா செல்லப்படும் போது விஷத்தை வென்றிடும் உணர்வின் அணுவாக இந்த உருவத்தை உருவாக்கும். ஆக இதை போன்ற எத்தனையோ நிலைகள் விஷத்தை கண்டு அதனுடைய மனத்தின் நுகர்ந்து அஞ்சு ஓடும் நிலைகளும் பார்க்கின்றோம். கோழி தனது விஷத்தின் தன்மை கொண்டு வருகின்றது. ஆக தேழி நம்மை கொட்டினால் நாம் தேழின் நிலைகள் நம் உடலுக்கு ஊடுருவி வருகின்றது. கோழியோ அந்த தேழை கொத்தப்படும் போது அந்த கொத்தும் உணர்வுகள் இதுக்குள் அந்த கொடுக்கு சாதாரண ஒரு பித்தளை பாத்திரத்தில் விட்டால் பித்தளை பாத்திரமே ஓட்டையாகிவிடும். ஆனால் அதை கோழி கொத்துகின்றது, முழுசாக விழுங்குகின்றது, மென்று விழுங்குவதில்லை. ஆனால் இதற்குள் சென்றப்பின் அதை கரைக்கும் சக்தி வருகின்றது. இதை போன்று மற்ற உயிரினங்கள் எப்படி விஷ அணுக்களை உணவாக உட்கொள்ளுகின்றது. இன்று இதே போல எடுத்துக்கொண்டால் கீரி போன்ற நிலைகள் இந்த தேலையோ மற்றதையோ அதை கொட்டினாலும் அதை ஒன்றும் பாதிப்பதில்லை. அது கடித்து அது உணவாக உட்கொள்ளுகின்றது. இப்படி விஷத்தை உணவாக உட்கொள்ளும் இந்த உணர்வின் தன்மை தனக்குள் மாற்றி அணுக்கின் தன்மை பெருக்கி இது இத்தகைய நிலைகள் சிறுக சிறுக மாறி மனிதனான பின் இந்த விஷத்தின் தன்மையை நாம் உணவாக உட்கொள்ளும் விஷத்தை மலமாக மாற்றிடும் உடலாக மாறுகின்றது. ஆனால் விஷத்தின் மாற்றிடும் உணவாக மாறினாலும் நாம் விஷத்தின் தாக்குதல் நமக்குள் வரும்போது இந்த உறுப்புகளை இயக்காது அது தடைப்படுத்தி விடுகின்றது. ஆக இந்த உறுப்புகள் இயக்காது தடைப்படுத்தும் போது இந்த உறுப்புகளை இயக்கும் அணுக்களும் அது வீரியம் இழந்து விடுகின்றது. இதை போன்ற இயற்கை நீதிகள் வளர்ந்து வரும் இவ்வேளையில் உன்னை காத்துக்கொள்ளும் உணர்வுகள் எது, நீ எவ்வாறு காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இயற்கை மற்ற உயிரினங்கள் தன்னை காத்துக்கொள்ள எத்தனை நரக வேதனைகளை அனுபவிக்கின்றது என்ற நிலையை உற்று பார்க்கும்படி செய்கின்றார். அதே சமயம் ஒரு சமயம் புலியோ மற்றொன்றை இறக்கி இறக்கமற்று கொன்று புசிக்கின்றது. ஆனால் அதே சமயம் அந்த புலியின் வீரத்தன்மைகள் ஒரு மலம் பாம்பிடம் எப்படி சிக்கிவிடுகின்றது என்ற நிலையை காட்டுகின்றார். என்னை தனித்து போச் செல்லும் போது என் மனத்தை நுகர்ந்து புலி வருகின்றது. ஆனால் நாம் போய் அவர் சொன்ன இடத்தில் அந்த பொருளை எடுத்து வரும்போது இங்கே இதனுடைய நிகழ்ச்சிகள் நடக்கின்றது. அதாவது தலைத்தாம்புக்குள் மத்தியில் இந்த உணர்வுகள் பதிவாகி விடுகின்றது. ஆனால் அதற்குள் அது பதிந்து உள்ளது. அந்த பதிந்திய நிலைகள் கொண்டு அந்த பதிந்திய நிலைகளில் அந்த பாம்பின் அந்த சத்தைக்குள் மறைந்து உள்ளது. ஆனால் புலியோ என்னை குறிவைத்து மனத்தை நுகர்ந்து நான் வருவதைக் கொண்டு இந்த ஆவேசத்தில் கீழே பதிந்து கிடக்கும் பாம்பின் நிலையை நுகராது என்னையே குறிவைத்திருக்கின்றது. ஆனால் அது நான் அருகில் வர வர அந்த அவசர உணர்வுகள் அது தன்னுடைய நெஜங்களை வைத்து கீழே பூமியை பறந்துகின்றது. ஆனால் அதுக்கடியில் உள்ள பாம்போ இதை லவக்கண்டு அதனுடைய காலை பிடித்து விடுகின்றது. ஆனால் காலை பிடித்து விட்ட பின் இதை கழித்து பார்க்கின்றது. அதனுடைய பல்லுக்கு எட்டவில்லை.
ரப்பர் பந்து போலதான் மாறுகின்றது. இருப்பினும் அந்த காலை தனக்குள் எடுத்து உறிஞ்சி உறிஞ்சி தான் தொடைபாகம் வரையிலும் செலுத்திவிட்டது. ஆனாலும் இதை சுருங்க சுருங்க உள்ளுக்கே அது செலுத்தி இதன் உடலை பின்னோக்கி செலுத்தி இதற்குள் அந்த உடலுக்குள் பின்னி அது மூச்சு விடாது தளரச் செய்கின்றது. ஆக இவங்க மூச்சு விடாது தளர செய்தற்கு அந்த புலியோ அது ஒடுங்கி விடுகின்றது. ஆனால் இந்த காலை விட்டு இந்த வாயை எடுக்கும்போது அதுக்குள் உள்ள தசைகளை காணும். ஆனால் எலும்பு மட்டும் எஞ்சி இருக்கின்றது. ஆனால் தசைகள் எல்லாம் கரைந்து விட்டது. ஆனால் இதை அது விழுங்கிட்டு அந்த உணவின் துணை கொண்டு மீண்டும் அந்த வாயை வெளியே எடுத்து, ஆனால் புலியின் தலையோ பெரிது ஆயன்று விழிக்கின்றது, முகவாயில் செருகின்றது. இந்த உணவின் நேரமாக முன்பாகம் கரைகின்றது. உணவின் தன்மை ஒடுக்குகின்றது. பின் தன்மை தாயை உள்ளே உடைத்து அந்த புலியை இந்த பாகம் வரைவும் உள் செலுத்துகின்றது. ஆகவே இதை உற்று பார்க்கும்படி செய்கின்றார். அவனுடைய விஷயத்தின் ஆற்றல் இந்த தசைகளை கரைக்கும் ஆற்றல் பெற்றது. இதே போலதான் ஆடும் மாடும் மற்ற உயிரினங்கள் தனக்கு சுரக்கும் உமிழ்நீர் மற்றொன்றை கரைக்கும் தன்மை வருகின்றது. பாம்பினங்களை காணும் போதெல்லாம் ஒரு பச்சளையை எடுக்கின்றார், நசுக்கி கையிலே தேய்ச்சிக் கொள்ள சொல்லுகின்றார். கையை நீட்டப்படும் போது அது ஒடுங்குகின்றது. ஆக இதே போல புலி வரும்போது புலி மறைக்கின் ஒரு பச்சளை உண்டு, அதை நீ கையிலே தேய்ச்சிக் கொள்ள அப்படின்றார். அப்படி லேசா இது பண்ணி இந்த முகத்தை சுற்றி தேய்ச்சிக்குவாங்க. அப்ப இந்த உணர்வுக்குள் ஒளியை பாய்ச்சப்படும் போது இந்த உணர்வை கண்கொண்டு பார்த்தோன்னு அது எப்படி அஞ்சி ஓடுகிறது என்று காண்பிக்கின்றார். இதை போலெல்லாம் அனுபவ ரீதியிலேதான் ஆக அந்த பச்சளைகளுக்கு எவ்வளவு வீரியம் உண்டு என்று காட்டுகின்றார். ஆக இதே போல அதையும் உணவாக உட்கொண்டு வந்ததான் புழுக்களும் மற்ற நிலைகள். அந்த உணவின் அணுக்கள் வளர்ந்து வளர்ந்து அவருடைய மாற்றங்கள் எத்தனையோ வகையான நிலைகளை மனிதனை உருவாக்க இது உதவியது என்ற நிலையும் காட்டுகின்றார். ஆனால் மனிதனான பின் இந்த விஷ மூலிகளை தனக்குள் முலாமாக பூசினால் தற்சமயம் பாதுகாப்பா இருக்கு. நாம் எப்படி மற்ற பூச்சிக்கொல்லிகளை இன்று மூட்டப்பூச்சியினுடைய தன்மைகளை அல்லது கொசுவை விரட்ட இன்று ஊதுபத்தியை விஞ்ஞான அறிவு கொண்டு வெளிப்படுத்தியுள்ளார். இந்த விஞ்ஞான அறிவு கொண்டு இது வெளிப்படுத்தியிருந்தாலும் அதை நாம் நுகர நம் உடலுக்குள்ளும் அந்த அணுக்களில் இத்தகைய விஷத்தன்மைகளை ஊடுருவும் தன்மை வருகின்றது. ஆனால் இந்த உடலுக்குள் சுகமாகின்றது. ஆனால் இந்த ஊதுபத்தியின் தன்மை குறைந்த பின் நம் உடலில் மீண்டும் அந்த கொசுக்கள் நம்மை கடிக்க தொடங்கி விடுகின்றது. ஆனால் இதை போன்ற மனிதன் பாதுகாத்துக் கொள்ள எத்தனை வகை நிலைகள் நாம் நுகர்ந்தாலும் இவை அனைத்தும் நாம் நுகர்ந்த உணவுகள் நம் உடலிலே வரும் அணுக்களை தீமை கொண்ட அணுக்களாக மாற்றி விடுகின்றது, கடும் நோயாகவும் மாற்றி விடுகின்றது. ஆனால் மனிதன் இதிலிருந்து தப்பிக்க முடிகின்றதை தவிர மனிதன் அல்லாத உருவை உருவாக்கும் தன்மைதான் நமக்குள் உருவருகின்றது. ஆனால் மற்ற தீமைகள் என்று விடுபடுகின்றோம். ஆனால் தீமையின் உணர்வு விஷத்தன்மைகள் நமக்குள் பெறுகின்றது. இதிலிருந்து நீ எவ்வாறு மீளப் போகின்றாய் இந்த வினாக்களை எடுத்து காட்டுப்பகுதி அல்லும் பகலும் பல நிலைகளை செயல்படுத்தும்படி செய்கின்றன. ஒரு சமயம் ஒரு காட்டுக்குள் செல்லப்படும் போது புலியும் இந்த ஒரு பன்றி, கொம்பு உள்ள பன்றி, புலி இதை கண்ட பின் இந்த பன்றியோ ஒரு நல்ல மூலையான இடத்தில் உட்கார்ந்து கொண்டது. இதை அதை தாக்க இது பக்கத்தில் வந்து ஒருவன் வருது, அதற்குள் நகர்ந்து வந்து விடுகின்றது. பின் இதே போல தனக்கு பாதுகாப்பான இடங்கள் அமைந்த பின் மண்டி போட்டு கண்களை பார்த்து கொண்டே உள்ளது. ஆனால் புலியோ இதை தாக்க எண்ணுகின்றது. ஆனால் இதுக்குள் ரெண்டும் எண்ணெய் கொண்டு இருக்கப்படும் போது நாம் பக்கத்துல என்னை சொல்றார், போனாலும் இது ரெண்டுமே அதைக்குள் சண்டை போடுவதுதான் இருக்குதே தவிர நம்மளை கவனிக்க கூட இல்லை, சட்டை பண்ணவே இல்லை. ஆனாலும் வேடிக்கை பார்க்கின்றது. அப்போது சிறு கல்லை எடுத்து போடுங்கிறார். பன்றி மேல இந்த கல்லை போட்ட உடனே புலி அது மேல பாய போகின்றது. அதுக்குள் இதை தாக்கம் அது கொம்ப கொண்டு அடிச்சு இந்த பக்கம் போடும். ஆனால் அதே சமயத்தில் இந்த புலி மேல ஒரு கல்லை போட்ட உடனே ஓடி வந்து தாக்கும். இதை போன்ற உணாக்களை அங்கிருந்து அருகில் இருந்தே வேடிக்கை பார்க்க செய்கின்றன. இந்த உணவின் வெறுப்படையும் போது தன்னை மறந்தே இருக்கின்றது. இதை போன்ற யானையோ ஒன்றுடன் ஒன்று சண்டையிடுகின்றது. அந்த நிமிடத்தில் நீ அருகில் இருந்து வேடிக்கை பார்க்கலாம். ஆக அதை ஒன்றை ஒன்று தாக்கும் நிலைதான் வருகின்றது தவிர தான் அருகில் இருக்கும் மனிதனை அதை சிந்திப்பதில்லை. இதை போன்ற நிலைகள், இதை தாக்கும் நிலைகள் வந்து இந்த கோபத்துடன் திறத்து ஓடப்படும் போது
எடைப்பட்டு மனிதன் சிக்கினால் இதையும் தாக்கி விடுகின்றது. ஆக கோபத்துடன் துரத்தப்படும்போது இடமெடுத்து எரு வந்தாலும் அது தாக்கும் உணர்வு எப்படி வருகின்றது என்ற நிலையும் தெளிவாக்குகின்றார். இதெல்லாம் இந்த உணர்வுகள் இயக்கங்கள் அது எவ்வாறு இயக்குகின்றது, இதை போன்ற தீமையிலிருந்து எவ்வாறு விடுபட வேண்டும் என்றும் அனுபவ ரீதியிலேயே கொடுத்தார். ஆனால் எத்தனையோ வகையான பச்சளைகளை நுகரும்படி செய்கின்றார். அந்த நுகர்ந்த உணர்வுகளோ நம் நல்ல அணுக்களை எப்படி மயங்க செய்கின்றது, மடிய செய்கின்றது, உடல்கள் அரிப்புகள் வருகின்றது, தடிப்புகள் எப்படி உருவாகின்றது. ஆக அதே சமயத்தில் இரத்த குறிப்பு போன்று இந்த உடலின் அந்த உணர்வுகளின் நிறங்கள் எப்படி மாறுகின்றது, கருப்பு நிறம் எப்படி அடைகின்றது என்றெல்லாம் உணர்த்துகின்றார். ஆக இதை பூசிக்கொண்டாலும் மற்ற கம்பளி பூச்சி போன்ற நிலைகளை தனக்குள் பூசிக்கொண்டால் இதை மேலே பட்டால் அது மயங்கி விழுந்துவிடும். இப்போ அது பூசாமல் கம்பளி பூச்சி போன்ற நிலைகள் நம்ம மேலே ஊர்ந்து சென்றால் நம்மை அறியாமலேயே மேலே அரிப்புகள் வந்துவிடும். அதனுடைய உடலில் உருவாகும் விஷத்தின் தன்மை அது எவ்வாறு வருகிறது, கம்பளி பூச்சி கழிக்க வேண்டியதில்லை, அது மேலே ஊர்ந்து நகர்ந்தால் போதும் அந்த அரிப்புகள் உடல் முழுதும் அரிப்புகள் எப்படி வருகிறது என்று ஒவ்வொரு பூச்சியின் இயக்கங்களையும் தெளிவாக்குகின்றார். இது எல்லாம் அனுபவ ரீதியில் தான் கொண்டு வருகின்றார். ஆனால் இதே சமயத்தில் மற்ற குருவியோ மற்றது இந்த கம்பளி பூச்சிகளை கொத்தி வாயில் எடுத்துக்கொண்டு அதே சமயம் தன் குஞ்சுகளுக்கு இது கொடுக்கின்றது. ஆனால் குஞ்சுகளும் அது விழுங்குகின்றது, அதை ஒன்றும் செய்வதில்லை. இதை போன்ற சில நிலைகளை அது எவ்வாறு என்ற நிலைகளை தெளிவாக்குகின்றது. ஆனால் இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இன்று நாம் மனிதனாக உருவத்துள்ளோம். ஆக மனிதனான பின் நாம் வேதனைப்படுவதை நுகர்ந்தால் அந்த வேதனை உணர்வு நமக்குள் வந்து விடுகின்றது. அந்த வேதனை தன்னை நமக்குள் வளர்த்து கொண்டால் அந்த வேதனைப்பட்ட மனிதன் உயிரான்மா நமக்குள் வந்து விடுகின்றது. அந்த உணர்வையும் தனக்குள் வளர்க்கின்றது, இந்த உடலை வீழ்த்துகின்றது. வேதனை உணர்வு அணுவான பின் அந்த மனிதன் உடலை விட்டு சென்றபின் ஆக இத்தகைய விஷத்தின் தன்மை கொண்ட உடலாக உருமாற்றி விடுகின்றது அந்த உயிர். ஆக இதிலெல்லாம் இருந்து நீ எவ்வாறு மீளப் போகின்றாய் என்று பல வினாக்களை எழுப்பி தெளிவாக்கி காட்டினார்.